குழந்தை பாக்கியம் இல்லாத வெளிநாட்டவர்கள் இந்தியாவில் வாடகை தாய் மூலம் குழந்தை பெற்றுக்கொள்ளும் சம்பவங்கள் அண்மை காலமாக அதிகரித்து வருகின்றன. இது தொடர்பாக பல சட்ட சிக்கல்களும் பிரச்சனைகளும் எழுந்ததைத் தொடர்ந்து வெளிநாட்டவர்கள் இந்தியாவில் வாடகை தாய் மூலம் குழந்தை பெற்றுக்கொள்ள புதிய விதிமுறைகளை இந்திய உள்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ளது. அதன்படி வெளிநாட்டை சேர்ந்த ஓரின சேர்க்கை தம்பதிகள் இனிமேல் இந்தியாவில் வாடகை தாய் மூலம் குழந்தை பெற்றுக்கொள்ள முடியாது. அதேபோல் வாடகை தாய் மூலம் குழந்தை பெறுவதை அனுமதிக்காத ஐரோப்பிய நாடுகளை சேர்ந்த தம்பதிகளும் இனிமேல் இந்தியாவில் குழந்தை பெற்றுக்கொள்ள முடியாது. வாடகை தாயாக ஒப்பந்தம் செய்து கொள்பவர் 21 வயது நிரம்பியவராகவும் 35 வயதுக்குட்பட்டவராகவும் இருக்க வேண்டும். வாடகை தாய் மூலம் குழந்தை பெற்றுக்கொள்ள விரும்பும் வெளிநாட்டவர்கள் இனிமேல் மருத்துவ விசாவில் இந்தியா வர வேண்டும். சுற்றுலா விசாவில் வந்து குழந்தை பெற்றுக்கொள்ளக்கூடாது. வாடகை தாய் குழந்தையை பார்க்க விரும்பினால் காட்ட வேண்டும். தம்பதி வெளிநாட்டுக்கு சென்றுவிட்டால் வாடகை தாய் அங்கு சென்று குழந்தையை பார்க்க அனுமதிக்க வேண்டும். வாடகை தாயுடன் செய்து கொண்ட ஒப்பந்தம் தொடர்பான நகலை இந்திய தூதரகத்திடம் தர வேண்டும் என்பன உள்ளிட்ட புது விதிமுறைகளை உள்துறை அமைச்சகம் வெளியிட்டது. இது தொடர்பாக கடந்த ஏப்ரல் மாதம் நாடாளுமன்றத்தில் புதிய சட்ட மசோதா தாக்கல் செய்ய தீர்மானிக்கப்பட்டது. ஆனால் இந்த மசோதாவுக்கு இறுதி வடிவம் கொடுக்கப்படாததால் அப்போது நடைபெற்ற கூட்டத்தொடரின் போது இந்த மசோதாவை அறிமுகப்படுத்த இயலவில்லை. இந்நிலையில் பிரதமர் நரேந்திர மோடியின் அறிவுரை பேரில் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஜே.பி. நட்டா, வணிக வரித்துறை அமைச்சர் நிர்மலா சீதாராமன் ஆகியோர் அடங்கிய அமைச்சர்கள் உயர்மட்ட குழு வாடகை தாய் சட்டம் 2016க்கு இறுதி வடிவம் கொடுத்தது. இதனையடுத்து வாடகை தாய் மூலமான குழந்தை பிறப்பை வெளிப்படையாகவும் சட்டப்பூர்வமாக்கவும் வகை செய்யும் சட்ட மசோதாவை நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்ய மத்திய அமைச்சரவை புதன்கிழமை நடைபெற்ற கூட்டத்தில் ஒப்புதல் அளித்துள்ளது.